வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். அங்கே உட்காந்துருக்கும்போது நிக்கில் ஏதோ ஜோக் அடித்தார், ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா அது இவங்கள்ட்டையும் சொல்லி அவங்க வந்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் ஹைதராபாத் போய் ஒரு வருஷம் ஆச்சியா, எதுக்கே அது ரூமர் கிளப்புறீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் முருகன்ட்ட சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அதை ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன், ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார்னாங்க. எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு, இன்னும் 50 வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சிருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்னதான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்ன்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தாதான் ரிச்சா காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்டு அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூளை இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று என்னன்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்துல உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோவா நடிச்ச துஷ்யந்தும் கேப்ரியாலாவும் நம்ம நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமரா பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங், அந்த ஸ்டெப் வச்சு அது ஒரு சாங். இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலன்னா மந்தமா போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளவு சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாம எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன் ஒன்னு இருக்கு. நம்ம எல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேல் வந்து அந்த 3 நிமிஷத்துல வந்து 1 நிமிஷத்துக்குள்ள பேசி மூச்சு விடாம பேசல தனுஷ் சாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவாரு. இவ்வளவுக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதுல ஒரு 1000 ப்ளீஸ் 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆக்டிங் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தை எல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா நீங்க நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளவு இருக்கும் அதுல கண்டு கட்ட 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 கட்டன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலையுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளவு பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்னு வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், his job is, I should say it is a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொகேஷன்ல ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு கொடுத்தாதான் உள்ள விடுவேன், அவ்வளவு கொடுத்தாதான் உள்ள விடுவேன்ட்டு. ஆனா இந்த சைட்ல பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தவா, நம்ம ஷூட்டிங் போலான்ட்டு இந்த சைட்ல வேஸ்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவு தெளிவா போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்ப கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சவுண்டிங். எனக்கு பெருசா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் குட் ஆர்டிஸ்ட்
ஜீவாரவி சார், அவங்க மகேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சில பேர் மறந்துடும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா எதுவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு அது தேட்டருக்கு வருது. நம்ம எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் தள்ளி போட்டுருவாங்க. ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம், இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம். பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல தேட்டர்ஸ் வரும், நல்ல டைமிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ள கூப்பிட்டு வரும். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணும்னாக்கா ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் சாய்ந்தவி மேம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த பாட்டை நீங்க பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சு விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க. ஜெயவேல் அனுப்பிச்சுட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் ஹிம். இவ்வளோத்துக்கு எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட், இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்றான் அப்படிங்கிறதுக்காண்டி சார், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார் பண்றாங்கன்னா அனுப்பிச்சு விடுங்க. அதாவது அதை பத்தி பேசக்கூட விடல, நீங்க டியூன் அனுப்புங்க, நான் ஸ்டூடியோவில் நானே பண்ணி அனுப்பிச்சுடுறேன். சச் எ கிரேஷியஸ் மேம் he was, and so is Saindavi ma'am. All we have to thank them, very honestly. இந்த படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஃபைட் மாஸ்டர் பத்தி பேசலாம். அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். நான் அவ்வளவா இங்க ஷூட் நடக்கும்போது நான் லொகேஷன் போனதில்லை. ஆனா ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு வரலாமா, ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, போய் பார்த்துட்டு வரலாமான்னு. இல்ல திஸ் ஷீ டோல்ட் யூ நாட் டு கம், நீ வர வேண்டாம் அப்படின்னு. எதனாலன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பார்க்கும்போது, டே எப்படா போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அது உண்மையில ஒரு முரட்டுத்தனமான ஒரு சீக்வன்ஸ், முரட்டுத்தனமான ஃபைட்டு. எல்லாம் சின்ன பசங்க, ஆனா தைரியமா யாருக்கும் எந்த காயமும் இல்லாம எடுத்த திலீப்புக்கு பாராட்டுக்கள். சோ குட் ஆஃப் யூ. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுத்தும். சொன்ன மாதிரி கிரேன்ல ஏற்றி மேலே அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு துஷிக்கு என்ன டவுட்னா, வந்தா அப்பா தான் சொல்லுவாரான்ட்டு. நான் எதுவும் சொல்ல போறதே கிடையாது. சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சுதான் ஆகணும். அதுல நோ செகண்ட் தாட். ஒண்ணு வரக்கூடாது. வந்துட்டீங்கன்னா என்ன சொல்றாங்களோ அது கேட்டு செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்கும். இதுல யார் சொன்னாங்க, இப்போ சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இருக்காதுன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கு என்னன்னா, நிறைய மூளை செலவு பண்ணணும், கிரியேட்டிவா இருக்கணும், நான் ஸ்டாப்பா உழைக்கணும். அது இந்த டீமுக்கிட்ட நிறைய இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும், உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும். லெட் திஸ் மூவி டூ வண்டர்ஸ். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனா கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, sir.